ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா? வீடியோ ஆடியோ எல்லாம் கிளியரா இருக்குதா? வீடியோ ஆடியோ எல்லாம் கிளியரா இருக்குதா? ஓகே, அப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல வந்து கிளாக்ல வந்து நம்பர்ஸ் வந்து ஊத்தி இருந்தோம். அதனால வந்து நம்பர்ஸ் வந்து தனியா ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன் இப்ப. ஓகே, அந்த நம்பர்ஸை மட்டும் நான் வந்து அது கிறிஸ்டல் ஆகிடுச்சு. அந்த நம்பர்ஸை மட்டும் நான் வந்து தனியா வந்து ரிமூவ் பண்ணி எடுத்திருக்கிறேன். ஓகேயா? இப்ப ரிமூவ் பண்ணிட்டு அந்த நம்பர்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு நான் மோல்ட கிளீன் பண்ணி எடுத்துக்கேன். ஏன்னா நாங்க வந்து மோல்ட்ல வந்து எக்ஸ்ட்ராவா எங்களுக்கு சென்டர்ல எல்லாம் வந்துச்சு. அதனால வந்து நான் நம்பர்ஸை மட்டும் தனியா கழட்டி எடுத்துட்டு இது மோல்டு எக்ஸ்ட்ராவா இந்த ரெசின் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நான் வந்து மோல்ட வந்து நல்லா கிளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஓகேயா? இப்ப திரும்ப இந்த நம்பர்ஸ் எல்லாம் நாங்க இது உள்ளுக்கு போடணும். எந்தெந்த நம்பர்ஸ் எங்க இருந்துன்னு பார்த்துட்டு திரும்ப இது உள்ளுக்கு போடணும். ஓகே, நான் எல்லா நம்பர்ஸையும் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். ஓகேயா? இப்ப இதுக்கு நாங்க வந்து கிளாக்குக்கு தேவையான டிசைன் கலர் மிக்சிங் எல்லாம் பண்ணி இதுல வந்து எங்களுக்கு ஊத்தேலும். அதுக்கு முந்தைய நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நிக்கா ஃப்ரேமுக்குன்னு சொல்லி பேஸ் கோட் வந்து ஊத்தி இருந்தோம். ஓகே, இதை நான் வந்து மோல்ட்ல இருந்து ரிமூவ் பண்றேன். மோல்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன்.
அதுக்கு முதல்ல வந்து நாங்க ரெசின் அண்ட் ஹார்டர் வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். மெழுகை கிளாக் அதோட இதுக்கு டபுள் கோட்டிங் அந்த மாதிரி இது அழிக்கிறதால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ரெசின் எடுக்கணும். ஓகே, நான் வந்து 30 கிராம் ரெசின் அண்ட் 15 கிராம் ஹார்ட்னர் எடுத்திருக்கிறேன். ஃபுல்லாவே இன்னைக்கு செய்ய போற ஒர்க்குக்காக வேண்டி 30 கிராம் ரெசின் அண்ட் 15 கிராம் ஹார்ட்னர், 30 கிராம் ரெசினும் 15 கிராம் ஹார்ட்னரும் எடுத்துக்கிறேன். 2:1 ரேஷியோல ரெசின் அண்ட் ஹார்ட்னரை யூஸ் பண்ணி இருக்கிறேன். ஓகேயா, 30க்கு 15 ஹார்ட்னர் ஆட் பண்ணிருக்கேன். ஓகே, அதுக்கு முதல்ல வந்து நாங்க இதுக்கு வந்து டபுள் கோட்டிங் வந்து பார்ப்போம். நாங்க வந்து லாஸ்ட் கிளாஸ்ல பேஸ் நிக்கா ஃப்ரேம்க்கு எடிட் பண்ணியிருந்தோம். அது வந்து நான் டிரான்ஸ்பரன்ட் ஷீட்ல நிக்கா ஃப்ரேம்க்காக வேண்டி நான் எடிட் பண்ணி ஃபில் பண்ணி எடுத்திருக்கிறேன். ஓகேயா, இந்த மாதிரி இது வந்து நான் அந்த கேலண்டரை மட்டும் கட் பண்ணி எடுக்க சரி.
ஓகே, இது நான் வந்து எங்கனைக்கு வைக்கணுமோ அன்னைக்கு வச்சுக்கொள்றேன். டபுள் டேப் யூஸ் பண்ணி டிரான்ஸ்பரண்ட் டபுள் டேப் இருக்குது, அது யூஸ் பண்ணியும் நீங்க பிகினர்ஸா இருந்தீங்க, உங்களுக்கு இது ஆடிப்படம் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னு சொன்னா டிரான்ஸ்பரண்ட் டபுள் டேப் யூஸ் பண்ணி ஃபோர்டு 4 கோர்னர்ஸ்க்கு வந்து நீங்க ஒட்டிக்கோங்க. அப்ப வந்து உங்களுக்கு வந்து இங்கிட்டும் அசையாது. நான் இது சும்மா வைக்கிறேன், உங்களுக்கு தேவைன்னா நீங்க அப்படி செஞ்சுக்கொள்ளே இது. ஓகேயா வச்சுட்டு டபுள் கோட்டிங் மெத்தட் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறேன். கேடெக்ல புக் மார்க்ல இந்த மாதிரி இதுகள்லாம் டபுள் கோட்டிங் மெத்தட் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி தந்திக்கிறேன். அதே மாதிரி தான் நான் மோல்ட்ல வச்சு டபுள் கோட்டிங் செய்யல, ரிமூவ் பண்ணிட்டு நான் டபுள் கோட்டிங் செய்யறேன். இப்ப இதுக்கு மேலால நாங்க ரெசினை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த ரெசின் ஹார்டனர் வந்து ஊத்தினோம்னா ஓகே. ஓகே விளங்குதா? நான் டபுள் கோட்டிங் கொடுத்துட்டேன். இதுல வந்து எனக்கு பபுள் லீக்குது, நான் பபுள் ரிமூவ் பண்ணுவேன். ஸ்ப்ரே பண்ணி இப்ப நான் வந்து இதுல பபுளை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, எனக்கு வந்து பபுள் எல்லாம் ரிமூவ் ஆகிட்டு. ஓகே, இப்போ ஒரு சைடு வைப்போம், அது வந்து கிறிஸ்டல் ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எனக்கு இதுக்கு லொக்குக்கு வந்து நாங்க டிசைன் ஊத்தணும் இல்லையா, அதுக்கு வந்து நாங்க கலர் மிக்ஸ் பண்றதுக்கு கப்ஸ் எடுத்துக்கொள்றேன். கப்ஸ் எடுத்துக்கொண்டு அதுல வந்து நான் ஒன்றுல வந்து பிளாக் கலர் மேக்கப் பவுடர் ஆட் பண்றேன். ஒரு 4 பிஞ்ச் மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இன்னொன்றுல வந்து நான் கோல்ட் கலர் மேக்கப் பவுடர் ஆட் பண்ணேன். அதுவும் நான் ஒரு 2 to 3 பிஞ்ச் மாதிரி ஆட் பண்ணேன்.
இப்போ ஆல்ரெடி வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த ரெசின் அண்ட் ஹார்ட்னர் இதுல கொஞ்சம் கொஞ்சம் நான் ஊத்துறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்க அந்த அளவுக்கு ஊத்தி எடுத்துக்கோங்க. இப்ப என்கிட்ட கோல்டன் பிளாக் மேக்கா பவுடர் இருக்கு. இப்ப நான் கிளாக் மோல்டையும் நல்லா கிளீன் பண்ணி எடுத்துட்டேன். நம்பர்ஸையும் வந்து அதுல வந்து அட்டாச் பண்ணிட்டேன். நம்பர்ஸும் செட் நல்லா டிப் பண்ணி விட்டுக்கோங்க வெளியே வந்துடாம. ஓகே, நவ் பிளாக் கலர்ல நான் ஒரு சைடுக்கு ஊத்துறேன். ஓகே, இப்போ வந்து இது வந்து கோல்ட். கோல்டு வந்து நான் சென்டருக்கு ஊத்துறேன். ஓகே, இப்போ இன்னும் கொஞ்சம் ரெசின் இருக்குது. அதுக்கு வந்து ஒயிட் கலர் மைக்கா பவுடர் ஆட் பண்ணி இந்த சைடு வந்து நான் ஒயிட் கலரால கவர் பண்றேன். அதுக்கு வந்து கொஞ்சம் இருக்கிற ரெசின் அதுல வந்து ஒயிட் எடுக்கணும். ஒயிட் கலர் மைக்கா பவுடர்.
ஓகே, ஒயிட்டை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்ப இந்த சைடு அப்படியே ஒயிட் வர மாதிரி நான் வந்து அதில் ஊற்ற போறேன். ஓகே, இது வந்து இன்னொரு லேயர் இதுக்கு ஊத்தணும். நீங்க சொன்னா இது வந்து திக்னஸ் இல்ல, அவ்வளோ தின்னா தான் நீக்குது. அதனால வந்து இது கிறிஸ்டல் ஆயினத்துக்கு அப்புறம் நாங்க பிளேன் ரெசின்ல இன்னொரு லேயர் ஊத்தினோம்னா ஓகே. இதுக்கு வந்து இன்னொரு லேயர் ஊத்தணும். என்ன சொன்னா இது கிறிஸ்டல் ஆகினதுக்கு பொறுத்து நீங்கள் ஏதாவது இன்னொரு லேயர் ஊத்திடும். அது பிளெயின் ரெசின்ல இன்னொரு லேயர் ஊத்தினீங்கன்னு சொன்னா ஓகே. என்ன சொன்னா இது அவ்வளவு தடிப்பமாய்க்காத நான் கலரிங்காக இதாக்கினதுனால தின்னா தான் இருக்கும். அதனால நீங்க இதுக்கு வந்து இன்னொரு லேயர் போ பண்ண வரும்.